ஒரு ராஜாங்க. அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஊர்ல வந்து நல்ல பாதை, நல்ல ரோடு. அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ரோட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு மனுஷன் நகர்த்துற அளவுக்கு அந்த பாறாங்கல் தூக்கிட்டு வந்து வழியில வைக்க சொல்றாங்க, வச்சிடறாங்க. அதை வச்சுட்டு அந்த ராஜா வந்து ஓரமா போய் நிக்கிறாங்க, மறைஞ்சு நிக்கிறாங்க. நின்றுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரோடு வழியா எவ்வளவு பேர் போறாங்க வராங்க. சிலர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி போகும்போது என்னங்க இது வழியில கடை திட்டிகிட்டே போறாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இவ்வளவுதாங்க, ராஜா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரி, மற்றவங்கள எல்லாம் எப்பயும் போல மற்றவங்களை குறை சொல்லி திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து போறவங்க அதை தாண்டி போயிட்டு இருக்காங்க. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி போகாம இப்படியே திரும்பி கூட போயிடறாங்க. ஆனா யாருமே அந்த கல்லை வந்து நகத்துல. திடீர்னு ஒரு மனுஷன் வராப்புல, அது வந்துட்டு வந்து ஐயோ என்ன இது வழியில கல் இருக்கு, எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து பாத்தீங்கன்னா நகர்த்துறாங்க. அந்த கல்லை வந்து தூக்கி அதை ஏன்னா ஒரு ஆள் நகர்த்து, அந்த கல்லை ஒரு ஆள் வந்து அதை நகர்த்துறாங்க. நகர்த்தி அதை ஓரம் தள்ளி எடுத்து ஓரம் போடுறான். போட்ட உடனே பார்த்தா கீழே வந்து ஒரு பேக் இருக்கு, ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்கு. அந்த கவர் என்ன எடுத்து பார்த்தா அது உள்ள ஃபுல்லா பொற்காசு, அது உள்ள எல்லாமே வந்து தங்க காசு. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னாங்க, லைஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடியோ இல்லை ஸ்ட்ரகிளுக்கு அந்த மறைஞ்சுதான் அந்த ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா நீங்க எவ்வளவு பேர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்ட்ரகிள் ஒன்று வந்துட்டாலே நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லை, ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து அதை தாண்டி போகக்கூடாதுன்றதுக்கு நோக்கம் கிடையாது. ஏதோ தானே போக தேவையில்லைங்க. ஏதோ விஷயம் நடக்குதுன்னா ஏதோ நம்மளோட இன்னொரு வளர்ச்சிக்காக இல்லை நம்ம ஏதோ இன்னொரு பெரிய விஷயத்துக்காக நன்மைக்காக தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நமக்கான எல்லா விஷயங்களும் அமையும். அதனால நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற ஸ்ட்ரகிள், நமக்கு முன்னாடி வர எல்லா ஸ்ட்ரகிளையும் நம்ம தாங்க ஃபேஸ் பண்ணணும். அதை ஸ்கிப் பண்ணி போறது இல்லை அதை பார்த்து பயந்து ஓடுறது வேலை தெரியும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம தாராளமாக போகும்போது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. அது நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும்.